நான் முத சிஹெச்சுக்கு போயிருந்தேன் ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி. போகும்போது தள்ளு வண்டியில் வந்து பாடி ஏற்றி வைக்கப்பில் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அந்த வைக்கப்பொருள் மூடி இருந்தோன்னா என்னன்னு கேட்டேன். ஆட்டோ ரிக்ஷா வண்டி கிடைக்கல, காரு கிடைக்கல. 1 கிலோமீட்டர் தான் வரும், 10,000 வேணாலும் தரேன் கொண்டாந்து மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நானும் அவர் 2 பேரும் சேர்ந்து கொண்டு அங்கே போட்டுவிட்டு கொண்டு போய் வண்டியை விட்டாக்கா வண்டிக்காரன் வாங்க மாட்டேன்ட்டேன். ரிக்ஷா வண்டி தள்ளு வண்டியை. ஓகே. அப்போ நானே அது 1000 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஒன்றா போட்டேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுவிட்டு ஒரு பழைய பண்ண பணம் 17,000 ரூபா இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு புதுக்கோட்டையில் போய் 17,000 ரூபாய்க்கு டிஎம் மிஸ்ஸெட் 515 வண்டியை வாங்கிட்டு வந்து நான் கோயிலில் மார்க்கெட்டில் நிப்பாட்டி மறுநாள் காலையில் இந்த வண்டியில் பிரசவத்துக்கு 20 கிலோமீட்டர் வரை இலவசம்னு எழுதி போட்டேன். 13,000 சடலங்களை வந்து உங்க கார்ல கொண்டு போயிருக்கீங்க. எப்பயாவது தனியா போகும்போது பயமா இருந்திருக்காங்க? பயமே கிடையாது. பயந்ததே கிடையாது ஒரு வாட்டி? பயமே இல்லை. இந்த வெள்ள நிவாரண நிதி பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன், நீலகிரிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கடலூருக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கடலூர் நாகப்பட்டினத்துக்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தேன். எங்கெங்கே வெள்ள நிவாரண நிதி தேவைப்படுதோ எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி சுனாமிக்கு முத வசூல் பண்ணி கொடுத்தது நான் ஒரு ஆள் தான்.